இந்த ஹரிதாவால சூர்யாவுக்கு இவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம நந்தினி இந்த ஹரிதாவை வீட்டை விட்டே வந்து அடிச்சு துரத்துறாங்க. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹரிதா ரொம்பவே வந்து கேவலமாக நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் அதுக்கு ஆளுங்களை வச்சு அடிக்கிற ஒரு அளவுக்குலாம் இவ்வளோ கேவலமாக நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம சூர்யாவை பற்றி தெரியாமல் இந்த ஹரிதா வந்து இஷ்டத்துக்கு வந்து ஆடிட்டுருக்கா. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ சூர்யா வந்து போக அவனுங்க எல்லாருமே வந்து காரணம் பரதான் நோட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால் அவங்கள அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் முடிவு பண்ணி சூர்யா வந்து அதை பார்த்ததுமே அவனுங்க எல்லாருமே கூட்டு சேர்ந்து கார் நம்பரை பார்த்ததுமே அடின்னு அடித்து காரெல்லாம் உடச்சி சூர்யாவையும் அப்புறம் அவங்க மாமாவையும் 2 பேரையும் அடி வெளுத்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து சூர்யா எல்லாருமே வந்து அடிச்சிடறாரு. இருந்தாலுமே வந்து அவர் மேலே பயங்கர காயம்லாம் பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அப்போ தான் வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அடித்து பிடிச்சி போகிறாங்க. சூர்யாவை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கேன்னு தெரிஞ்சதுமே போனதுமே வந்துட்டு நந்தினி கடந்து கதறாங்க. அப்போ தான் வந்து இந்த ஹரிதாவை பார்க்குறாங்க. ஹரிதா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்தியாடி உன் புருஷனை என்ன நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு வாட்டி என்கிட்ட உன் புருஷனை வச்சுக்க வேணான்னு சொல்லு, அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த ஹரிதா சொல்லவுமே, அம்மா அப்போ வந்து சூர்யா சாருக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நீங்கள் தானான்னு கேட்க, அஃப்கோர்ஸ் நான் தான், இதுக்கு மேலே வந்து அவன் எனக்கும் கீழே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே வந்து நந்தினிக்கு கோவம் வந்துடுது. யாரை பார்த்து யாருக்கு கீழே இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை விட்டாங்க பாருங்க. விட்டதுமே வந்து அவளுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சுத்தமாக புரியல. எல்லார் மேலேயுமே அடித்ததுனால மொத்த வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து அங்கே நிற்கிறாங்க. அவங்களுக்கும் இங்கே என்ன நடக்குது போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அப்படி இருந்த பட்சத்தில் தான் எல்லாருமே வந்து கேட்குறாங்க, என்ன எதுக்குடி இப்போ ஹரிதாவை அடிச்சா அப்படின்னு கேட்கும்போது, இவங்க என்ன பண்ண காரியம் தெரியுமாமா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த ஹரிதா, ஆண்டி சூர்யாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான் சொல்லி வந்து என்னை அடிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, சுந்தரவல்லிக்கு கோவம் வந்து நந்தினி அடிக்க வர நந்தினி வந்து சுந்தரவல்லி கையை பிடிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, முட்டாள்தனமாக இருக்காதீங்க சரியா? உங்கள் அண்ணன் பெற்ற 2 பேருமே ரொம்பவே கேவலமானவங்க. அதுலேயும் இவ்வளோ மட்டமாக இருப்பான்னு தெரியாது. சூர்யா சார் இப்படி ஆனதுக்கு காரணமே இந்த ஹரிதா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, வாட் ஹரிதாவா? ஹரிதா என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹரிதா தான் ஆளுங்களை விட்டு அடிச்சுட்டு என்கிட்ட வந்து திமுறா பேசினா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ஹரிதா இவ என்னென்னமோ சொல்கிறாள் ஹரிதான்னு சொல்ல, இல்லை ஆண்டி அவள் பொய் சொல்கிறா, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துக்கலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, பொய் சொல்லாதீங்க, இவ்வளோ பெரிய பொய் சொல்லுவீங்களா நீங்கள்? இவ்வளோ பெரிய பொய் மட்டமாக சொல்லுவீங்க அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் சூர்யா சார் நல்லபடியாக திரும்ப வரணும், அவ்வளோதான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சுந்தரவல்லிக்கு வந்து டவுட்டாக இருக்குது, இவன் மேலே இவ பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இதை நம்ம எப்படியாச்சும் சரி பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக சுந்தரவல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு ஹரிதா, அப்படி வந்து என் பிள்ளைக்கு உன்னால தான் ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இது எல்லாத்தையும் கேட்டு ஹரிதாவுக்கு, ஆண்டி என் மேலே நம்பிக்கை இல்லையா ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல நந்தினி சொல்கிறாங்க, நான் நிரூபிக்கிறேன், இது எல்லாத்தையும் பண்ணது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன்டி, உனக்கு நான் பாலாபிஷேகம் பண்ணுறேன்டி அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு அவளுக்கு டென்ஷன் தாங்க முடியல. எவ்வளோ திமிரு இருந்தால் இவ வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு கோபம் தாங்க முடியாமல், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, இதுக்கு நீங்கள் கூடிய சீக்கிரம் பதில் சொல்ல தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இதனால் நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வாட்டியும் எப்படியாச்சும் வந்து வெளியே வந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி நான் ஹரிதாவை சும்மா விட போகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அண்ணன் அவளை நான் சும்மா விட போகிறதே இல்லைண்ணே, எவ்வளோ கேவலமாக அவள் நடந்துக்கிட்டா தெரியுமான்னு சொல்ல, என்னாச்சுமா அப்படின்னு கேட்க நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவ பண்ணிட்டா இவளை நான் சும்மா விட போகிறது கிடையாது, இவளுக்கு கூடிய சீக்கிரம் நான் எப்படி தண்டனை கொடுக்க போகிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ தான் சொல்கிறாங்க, இவ என்ன இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கா, இவளை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வர, அப்போ தான் நம்ம நந்தினி சொல்கிறாங்க, சூர்யா சார் முழிச்சதுமே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன்டி,
உன்னால் முடிஞ்சால் என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே அவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்படி இருந்துட்டு இருந்த சமயத்தில் தான் சரி இதுக்கு மேலே வந்து நான் பார்த்துக்கிறேன், உன்னை என்ன பண்ணணும் எப்படி என்ன பண்ணால் நீ வந்து வழிக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும், அதனால் நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஒன்றுமே புரியாமல் வந்து தவிச்சு போயிட்டுருக்காங்க. என்னடா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த ஹரிதா ஐயோ ஆண்டிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து சும்மாவே விடமாட்டாங்க போலயே, எப்படியாச்சும் வந்து இதுலேருந்து தப்பிச்சே ஆகணும், அவனுங்கள்ட்ட சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கூட வந்து நம்பாமல் நான் இதை எதையுமே வந்து நம்ப போகிறதா கிடையாது, உன்னை நான் வந்து சும்மா விட போகிறதாவும் இல்லை, நீ எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன் சூர்யாவை நீ எப்படி இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்ப வந்து குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியுது, ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுத்தமாக வந்து புரியல. அப்படி இருந்துகிட்டு இருந்த சமயத்தில் தான் சூர்யா வந்து கண் முழிக்கிறாரு. முழிச்சதுமே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது சூர்யா சொல்லிடுறாரு, இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஹரிதா தான், ஒருத்தவனை அடித்து கேட்கும்போது அவனே வந்து சொல்லிட்டான், அதனால் எல்லாத்தையுமே காரணம் இந்த ஹரிதா மட்டும்தான் அப்படின்னு சொன்னதுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு புரியாமல் ரொம்ப வந்து குழம்பி போய் நிற்கிறாங்க. இன்னும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து சொல்லவுமே ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பண்ணாங்க, ஆனால் இவ்வளோ கேவலமாக வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி பார்க்கல. அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஒரு வாட்டியும் சூர்யா வந்து பொறுத்து பார்த்துட்டு இருந்தாரு. இந்த வாட்டி வந்து நந்தினி வந்து வீட்டை விட்டு வெளியே போ, இதுக்கு மேலே வீட்டில் உனக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அடித்து துரத்துறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி